ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எனக்கு கால் சென்டர் மூலமாக கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி மணி கண்ட்ரோல்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் பார்த்துருந்தேன். ஓகேவா, அது எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வந்து உள்ளே போய் பார்த்தப்ப எனக்கு ஆஃபர்ஸ்லாம் தெரிய வந்தது. அது நானும் மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலெல்லாம் முடிஞ்சு அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க போல். இப்போ அவங்களோட டேட்டா பேஸில் இருக்க அந்த கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க அந்த ஆஃபர்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு அந்த லோன் வந்து உங்களுக்கு டிஸ்பர்சலுக்கு உதவுறேன். உங்களுக்கு 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த அமௌண்ட், அதாவது உங்கள் லோன் அமௌண்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப எனக்கு தெரிய வந்தது, இது வந்து மணி கண்ட்ரோல்ன்றது ஒரு ஆப்பு. இந்த ஆப்பில் வந்து அது எக்ஸ்டர்னலுக்கு இப்போ வந்து போகுது. அப்படி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வெப்சைட்குள்ளே வந்து போயிடுது. அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அந்த ஆப்பில் கொடுத்தது எடுத்துக்குது போல். ஸோ ஓடிபி வெரிஃபிகேஷன் மூலமாக தான் உங்களுக்கு அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, நம்ம அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஓடிபி இதெல்லாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸில் 10 லட்சம் ரூபாய் சேங்ஷன் ஆகிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே எந்த அமௌண்ட் வேணும்னாலும் நான் வந்து லோன் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 24 மந்த்ஸ் டு மேக்ஸிமம் 48 மந்த்ஸ் வரையுமே ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம்குள்ளே தான். ஸோ இது பெரிய அமௌண்ட்ன்றதுனால அவங்க இந்த டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி நம்ம எடுக்கிறப்ப நமக்கு வட்டி நிறைய கட்டுற மாதிரி வரும். அவங்க ஆக்சுவலாக அது ஃபிக்ஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 60 மந்த்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அமௌண்ட் இல்லையா? அப்போ நம்ம நிறைய வட்டி கட்டுற மாதிரி இருக்கும், நமக்கும் நஷ்டம் தான். அவங்க எலிஜிபிலிட்டியே 24 to 48 மந்த்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லது. மேக்ஸிமம் பர்சனல் லோன்லாம் எடுத்தால் 3 வருஷம் அந்த மாதிரிலாம் எடுத்தால் தான் நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். இல்லைனா நம்ம பேங்க்குக்கு நிறைய வட்டி கட்டுற மாதிரி வரும். இப்போ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து லோன்ஸ் நிறைய எடுத்திருக்கோம். அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் லோனை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு போல், அதாவது 15 லேக்ஸாக, அதாவது இதில் ஆல்ரெடி லோன் எடுத்து கட்டிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் டாப் அப் லோன் மாதிரி போல் என்ஹான்சிங் த எக்ஸிஸ்டிங் பர்சனல் லோன், அது பார்த்திங்கன்னா 15 லேக்ஸ் வரையுமே நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் போல். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக இவ்வளோ ஈஸியாக பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் மூலமாகவே எல்லாருக்கும் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே என்ன சொல்கிறது, ஆன்லைனில் வந்து இருக்குது இல்லையா? நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஆதார் கார்டு, பேன் கார்டு டீட்டெயில்ஸு, அட்ரெஸ்ஸு எல்லாமே. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்குது இப்போல்லாம். இப்போ பாருங்கள், எனக்கு கிடைச்ச ஆஃபர் வந்து பாருங்கள். ஸோ 10,08,562 ரூபா. அது என்னவோ புரோக்கன் பீரியட் சார்ஜுன்னு போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அது வந்து ஆக்சுவல் டேட் ஆஃப் டிஸ்பர்ஸ்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு மாறுபடும் சொல்லி போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 18% வந்து இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. வென் கம்பேரிங் டு 21, 22.5 இப்போ 18 பரவாயில்ல நமக்கு பார்த்தீங்கன்னா. ஆனால் ப்ராசஸிங் ஃபீயே 35,400 பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு லாபமே இந்த ப்ராசஸிங் சார்ஜ்லேயும் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான், அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வாங்கிட்டு அடுத்த ஒரு 3 மாதத்துலேயும் நம்ம க்ளோஸ் பண்ணாலும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வேஸ்ட்டு தான், இந்த ப்ராசஸிங் சார்ஜும் நமக்கு வேஸ்ட்டு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் டிஸ்போஸ்மெண்ட் அமௌண்ட்டுன்றது 9,64,600 ரூபாய் கிடைக்கும். ஸோ இது வந்து எஸ்டிமேட்டட் இஎம்ஐன்னு அவங்களே போட்டுட்றாங்க, அரௌண்டு 30,000. இது வந்து கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி எடுக்கிற லோன் இல்லைன்றதுனால உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் பாட்டுக்கு ஜிஎஸ்டி வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்என்டின்றது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி தான், அது தனியாக வந்து பர்சனல் லோன்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுனால நமக்கு அந்த இஎம்ஐன்றது ஃபிக்ஸடாக மாதம் அந்த 30,000, அரௌண்டு 29,700 கிட்ட கட்டினா போதும் போல். சரி, அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 30,000 எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ 30,000ன்றது இதில் வந்து எத்தனை வருஷம்னு காமிக்கவே இல்லை. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாம் கூட வேணும்னா எடுத்துக்கலாம். இதெல்லாமே ஆப்ஷனல் தான். இது பாருங்கள், கிரெடிட் லிங்க்டு இன்சூரன்ஸ். இப்போ இந்த கிரெடிட் லிங்க்டு இன்சூரன்ஸ்லாம் என்னென்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு வேளை, அதாவது ராம் ஏஜ் 35 years அவைல்ஸ் பர்சனல் லோன் ஆஃப் 3 lakhs ஃபார் a term of 3 years இஸ் அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபல் லோன் ஆஸ் ஆன் டேட் ஆஃப் டெத் 2 லட்சம் ரூபாய்னா த இன்சூரன்ஸ் கம்பெனி வில் பே அவுட்ஸ்டாண்டிங் அந்த எல்என்டி ஃபினான்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு வந்து
நாமினிக்கும் கொடுப்பாங்களாம். அதாவது ஒரு வேளை இந்த கடன் வாங்கினவர் இறந்துட்டா வீட்டில் இருக்கவங்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் கூட எடுக்கிறத வந்து எடுத்துக்கலாம். அதோட ப்ரீமியம் பாருங்கள் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. ஜஸ்ட்டு 11,100 11,100 இல்லை 1,100 தான். ஓ, இது வந்து 1,100ன்றது இது உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி போல். அது இங்கே இருக்குது அந்த டீட்டெயில்ஸு. ஃபிக்ஸட் பெர் டே பெனிஃபிட்ஸ் ஆன் அன் மினிமம் 24 hours ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப் டு 15 days. அதாவது 24 மணி நேரத்துக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் அப் டு 15 நாள். ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவானாலும் அந்த 100% கவரேஜ் கொடுப்பாங்களாம். ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் ஆகுது, 10,000 ரூபாய் ஆகுதுன்னா அந்த 15 நாளைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு வந்து 10,000 ரூபாய்னா 15 நாளைக்கு 1,50,000 ரூபாய். அந்த 1,50,000 ரூபாய் கவரேஜ் இருக்கும் போல். அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கெல்லாம் கூட இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு 1,100 ருபீஸ் போட்டிருக்காங்க. இது வந்து பார்ப்போம். இது கிளிக் பண்ணால் பாருங்கள். இது ஒருவேளை அந்த பர்சனல் லோன் வாங்கினவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எல்என்டி ஃபினான்ஸ்க்கு அந்த கடனை தீர்த்துட்டு பேலன்ஸ் ஏதாவது இருந்தால் நாமினிக்கு கொடுக்குமா. அதுக்கு ப்ரீமியம் பாருங்கள் 23,500 ரூபாய். அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி பர்சனல் லோன் எடுக்கிறப்ப, ஹோம் லோன் எடுக்கிறப்ப வந்து இந்த மாதிரி அந்த இன்சூரன்ஸும் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அது ஒரு சேஃப்டிக்காக, வீட்டில் இருக்க அந்த நம்மளோட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக சேஃப்டிக்காக நம்ம எடுத்துக்கலாம். பட் பர்சனல் லோன்லாம் எடுக்காமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பட் எடுக்காமல் இருந்து ஒருவேளை அந்த லோன் எடுத்தவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறமா வீட்டில் தான் வந்து உட்காருவாங்க. வீட்டில் இருக்கவங்களை கண்டிப்பாக கட்ட சொல்லுவாங்க. அதனால் இந்த இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறது நல்லது. பட் அது ஆனால் ஆப்ஷனல் தான், கம்பல்சரின்னு போடலை. அது வரையும் சந்தோஷம். இல்லைனா அந்த 23,500 ரூபாயும் டிடெக்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதில் டிடெக்ட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து சேர்த்து கட்டுற மாதிரி வரும். வேறு என்னவோ கூட இருக்குது பாருங்கள். இது வந்து அது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் அது வந்து 1,100. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அவுட் பேஷண்ட்டாக போயிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணால் கூட, மாத்திரைலாம் ஏதாவது வாங்கினா கூட அதில் பாருங்கள் 2,250 அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத்திரை ஏதாவது வாங்கினா கூட அதை நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் போல். இது வந்து அவுட் பேஷண்ட்டு ஓபிடின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ்லாம் கூட இதில் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஆப்ஷனல் தான். நமக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா வேணாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோன் அமௌண்ட்டு, லோன் டென்யூரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து ப்ரொசீட் ஆகலாம் போல். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போமே. 18% இல்லையா? இப்போ 10,08,562 பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லோன் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் அந்த அமௌண்ட் போட்டேன், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டேன். ஸோ 4 இயர்ஸ்னு நான் போட்டேன். ஸோ இஎம்ஐ வந்து பாருங்கள் 29,700 கிட்ட வருது. இதை தான் அவங்க அதில் காமிச்சிருந்தாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வட்டி இந்த 4 வருஷத்துக்கு சேர்த்து வட்டி 4,13,510 ரூபாய் 48 பைசா. ஓகேவா? இந்த மாதிரி கட்ட போகிறோம். ஓகேவா? இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ ஆனால் இஎம்ஐன்றது கம்மியாக இருக்குது. 30,000 ரூபாய் 4 வருஷத்தில் கட்டுற மாதிரி வருது. ஓகேவா? இப்போ இதுக்கு ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ்லாம் இருக்குதா? அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தேவைப்பட்டு தான் வாங்கிக்கணும். ஸோ நம்ம அந்த ஆப்பில் பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் காமிக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நான் ப்ரொசீட் பண்ண போகிறது இல்லை. ஆல்ரெடி இருக்கிற தலைவலி போதும். ஸோ இந்த ஆஃபர் வந்து எனக்கு வந்திருந்தது. மேபி உங்களை யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது, ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர்ஸ் இருந்ததுன்னா தான் நீங்கள் எடுக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் எடுக்க முடியாது. எனக்கு இது ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர்ஸ்னு சொல்லி கால் பண்ணி சொன்னாங்க. நிறைய நேரத்தில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் கூட வரும். அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி லோன்ஸ்லாம் எடுக்கிறது கஷ்டம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.